ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஓபிஎஸ் ஸ்டுடியோ இந்த ரெக்கார்டிங் டூல் இருக்கு இல்லைங்களா, அதோட செட்டிங்ஸ் எல்லாம் மாறி போச்சு. என்னென்னமோ பண்ணி 2 வீடியோ 3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்துலேயும் கடைசியில் ஒன்னொன்னும் சரியில்லாமல் போய் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. வெக்ஸ் ஆகி 3வது ரவுண்ட் ஆஃப் ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலையாச்சும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளெயின் ஃபோல்டர் இருக்குங்க. அந்த ஃபோல்டர் மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ அதுவும் எப்படின்னா, ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எம்டி ஃபோல்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டென்ட் எல்லாம் எம்டியாக இருக்குது. ஆல்ரெடி போட்டு வச்சிருந்ததெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு என்பிஎம் ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். பண்ணும்போதே நான் வந்து எனக்கு ப்ளே ரேட்டும் வேணும்னு சொல்கிறேன். அதனால் என்பிஎம் init ப்ளே ரேட் @latest. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரன் ஆக போகுது. ஸோ கொடுத்ததையுமே வந்து என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்குது. நான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய டெஸ்ட்டை வந்து எங்கே போடுறது அப்படின்னு கேட்குது. டெஸ்ட் ஃபோல்டரில் போட்டுமான்னு கேட்குது. ஓகே, நான் அதுவே கொடுத்துட்றேன். அப்புறம் ஜிட்டப் ஆக்ஷன் ஒர்க் ஃப்ளோ வேணுமான்னு கேட்டுச்சு. வேணான்னு சொல்லிட்டேன். அது சிஐசிடிக்கான உண்டானது. அதை நம்ம இப்போ போக வேணாம். அடுத்து பிளேரேட் இன்ஸ்டாலர் ப்ரௌசர் வேணுமான்னு கேட்டுச்சு. எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்ததையும் அடுத்து இப்போ டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து சீக்கிரமாக டவுன்லோட் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து லேட் ஆகும். காரணம், ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கோயிங் டு டவுன்லோட் இன் யுவர் சிஸ்டம். For me, I've already done it couple of times, so it is just going to reuse the those browsers. ஓகேங்களா? ஸோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே example.spec.tsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன டெஸ்ட்டை வந்து என்ன இதாக பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் நான் டீபக் பண்ணது தலைவலி பிடிச்சி. ஸோ இந்த பேஜ் தாங்க நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பேஜில் ஒரு பாசிட்டிவ் லாகின் சினாரியோ, ஒரு நெகட்டிவ் லாகின் சினாரியோ வந்து நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சினாரியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜுக்கு வரணும். அடுத்து இந்த யூசர் நேம் பாக்ஸை ஃபில் பண்ணணும், பாஸ்வேர்டு பாக்ஸை ஃபில் பண்ணணும். அடுத்து லாகின் டைப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் ஹோல்டர் ஆல்ரெடி இருக்குது. பிளேஸ் ஹோல்டர்னால் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூ கிடையாது. பட் அந்த யூசர் நேம் அப்படின்னு தெரியுதுல்ல, அதுக்கு பேர் தான் பிளேஸ் ஹோல்டர். சிரிக்காதீங்க, தெரியாதவங்க கூட இருக்கலாம். ஸோ ரைட் கிளிக் அடித்து இன்ஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த எலிமெண்ட்டை நான் இங்கே ஹோவர் பண்ணதையும் அந்த இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஹைலைட் ஆகுதா? இதில் பாருங்கள், பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பண்ணோன்னா, இது வந்து பிளேரிட்டோட டாக்குமெண்டேஷன் சைட்டுங்க. ஸோ இப்போ வந்து சும்மா பிளேரிட்னு சர்ச் பண்ணோம்னாவே இப்படி வருதா? ஸோ இந்த பிளேரிட்.dev சைட்ஸில் போயிட்டு லொக்கேட்டர்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, லொக்கேட்டர்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்படி வந்தோம் அப்படின்னா page.getBy பிளேஸ் ஹோல்டர் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செலினியம்லாம் பார்த்தோம்னா, செலினியம்லலாம் பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பாத் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ ஹேவ் டு ரைட் திஸ் இன் XPath, right? So you have to do like / input @ and the value and this, right? So this is traditional XPath. ஸோ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ஓயிடுச்சா? டெஸ்ட்டு இந்த இது வந்து கிரியேட் ஆயிருக்கா? நீங்கள் டெஸ்ட்டை வெளியிலலாம் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ நான் வெளியில் போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு spec.ts இந்த ஃபார்மெட்டும் முக்கியங்க. எக்ஸ்டென்ஷன் spec.tsன்னு போட்டிங்கன்னா மட்டும்தான், .spec.tsன்னு போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த டெஸ்ட்டு வந்து ரன் ஆகும். இல்லைனா ரன் ஆகாது. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆயிரும். ஓகேவா? இதுவும் ஸ்கிப் ஆயிரும். இது டெஸ்ட்டுக்கு வெளியில் இருந்தாலும் ஸ்கிப் ஆயிரும். அதை வந்து டெஸ்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு இது வேணாம், இது நம்ம டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, இதுக்குள்ளே தாங்க நம்ம டெஸ்ட் எல்லாமே அடிப்போம். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு இந்த கோபைலட்டோட ஆட்டோ சஜஷன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இல்லைனா என்ன கோடே டைப் பண்ணவில்லை, 2 வீடியோவும் வேஸ்ட்டாக போனது இந்த பையன் பண்ண வேலை தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, டெஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம அடிப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் ஜஸ்ட் டைப் டெஸ்ட் அண்ட் இஃப் யூ புட் அ ப்ராக்கெட், இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் 2 parameters. ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், டெஸ்ட் கேஸோட டைட்டில். ரெண்டாவது பாடியை பற்றி கண்டுக்காதீங்க, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பெக்ட் எதுக்குன்னா அசர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதையும் நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஒரு யூசர் லாக்ஸ் இன் வித்
வேலிட் credentials அப்படின்னு போட்டுருவோம். போட்டு ரெண்டாவது வந்து ஒன்று கொடுக்கணும். அங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு async ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்டில் தான் ஃபங்க்ஷனையும் கூட பாஸ் பண்ணலாங்க, ஒரு ஆப்ஜெக்டாக, ஒரு பேராமீட்டராக. ஓகேங்களா? ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் சின்டெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் கேஸோட டைட்டில், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு async ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த async ஃபங்க்ஷனைவே நீங்கள் பாஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து அதுக்குள்ளே வந்து அந்த பாஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி ஒரு பேஜுங்கிறத ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பேஜுங்கிறது என்னென்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ப்ரௌசரில் இந்த டேப்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டேபை தான் நம்ம வந்து பேஜுன்னு சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் 2 டேப்பில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 2 பேஜ் தேவைப்படும். பட் அதில் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் வில் see later. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிளேரைட் கிட்ட அந்த யூஆர்எலுக்கு போக சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக வெயிட் கொடுத்துட்டு பேஜ் டாட் கோ டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த யூஆர்எலை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். யூஆர்எல் இருக்கா 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 யூஆர்எலை காணோம். நான் இங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூஆர்எலுக்கு போயாச்சு. அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம இந்த காம்ப்ளெக்ஸான இந்த எக்ஸ்பாத் எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ரைட் அந்த டேபில் ஒரு பிளேஸ் ஹோல்டரை வச்சு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட் என்னென்னா அந்த யூசர் நேமுங்கிற அந்த பிளேஸ் ஹோல்டர் வச்சுருக்கு. அதில் வந்து நீ ஒரு வேல்யூவை ஃபில் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஃபில் பண்ணுற வேல்யூ என்ன, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் யூசர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்து இந்த பாஸ்வேர்டு ஃபில் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ன, மறுபடியும் ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ மட்டும்தான் வித்தியாசம். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு பி கேப்ஸான்னு தெரில, ஆமாம் பி கேப்ஸ். ஸோ கேப்ஸ் கேபிட்டல் பி போட்டு பாஸ்வேர்டு என்னது சீக்ரெட் சார்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்து ஒரு லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டடான, நாட் காம்ப்ளிகேட்டட், வி கேன் ரைட் / இன்புட். ஒரு ஐடி வச்சுக்கலாம், ஒரு இது வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நம்ம வேறு வழியாகவும் போகலாம். ஸோ அது என்னென்னா, பிளேரெட்லேயே கொடுக்குற ஒரு பேஜ் டாட் கெட் பை ரோல்னு சொல்கிறோன்னு இருக்குது. ரோலில் வந்து நிறையா இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோல் என்னது அடிச்சேன்னா பட்டன் வந்துருச்சு. நான் ஒரு பட்டனை ஃபைன் பண்ணுறேன். அந்த பட்டனோட ஒரு கர்லி பிரேஸ் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வருது. அந்த பட்டனோட நேம் என்ன அப்படின்னா, இதுதான் அந்த நேம், லாகின் பட்டனுங்கிறதா அதோட நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பட்டனை ஐடென்டிஃபை பண்ணு, அந்த பட்டனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இது இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா 6 தடவை ரன் ஆகும். ஓகேவா? ஸோ 6 தடவைங்கிற மாதிரி 3 தடவை ரன் ஆகும். ஸோ ரன் பண்ணுற கமெண்ட் npx playwright test. ஸோ in our entire suite we have like 1 test and இங்கே ஒரு 3 டெஸ்ட் இருக்குங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ஃபைலே வேணாம், நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஃபைல் தானே, நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ அதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 3 தடவை ரன் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, ரன் பண்ணியே காட்டுறவங்களுக்கு, ஏப்பா நம்மகிட்ட ஒரு டெஸ்ட் தான் இருக்குது, எதுக்கு 3 தடவை ரன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளோட கான்ஃபிக் ஃபைலில் போனோம் அப்படின்னா நம்ம 3 ப்ராஜெக்ட் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் க்ரோமில், ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஃபயர்ஃபாக்ஸில், மூணாவது வந்து வெப்கிட்டில். நம்ம 3ஐயும் கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார்வேர்டு ஸ்லாஷ் அமுத்துனா கமெண்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எரர்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. அடுத்து இந்த யூஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்லங்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆனதே தெரில. இப்போ ரிசல்ட்டில் மட்டும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம் என்னாச்சுன்னு. npx playwright டெஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ எரர் அடிச்சிருக்கும் போல் பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த ப்ராஜெக்டை மிச்சதெல்லாம் இது பண்ணிட்டோம்ல, அதனால இப்போ ஒரு டைம் தான் ரன் ஆகுது. பார்க்கலாம்.
அநேகமாக ஏதோ ஃபெயில் ஆக போகுது, இல்லைனா இந்நேரம் அது க்ளோஸ் ஆகிருக்கும். சரி, அது என்னங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு ப்ரௌசரில் ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியல, கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட்லெஸ் மோட்னு ஒன்று இருக்குது, அது டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஃபால்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த பட்டனை வந்து அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இதில் தான் ஏதோ பிரச்சனை. சரி, நம்ம இதெல்லாம் டீபக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்ததையும் நம்ம டீபக்லாம் போக வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பாத்தியை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பாத் என்னது? ஐடி எடுத்துக்கலாம். சிஎஸ்எஸில் போயிடுவோம், வேலை முடிஞ்சு. ஸோ அது சிஎஸ்எஸில் எப்படி எழுதுறது அப்படின்னா, பேஜ் டாட் லொக்கேட்டர் சிஎஸ்எஸ்னாலும் சரி, எக்ஸ்பாத்னாலும் சரி, ஐடினா என்னது? ஹேஷ்டேக் போட்டு அடிச்சோன்னா அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா npx playwright டெஸ்ட்னு கொடுக்குறோம். கொடுத்ததையுமே இப்போ ப்ரௌசர் தெரியுது, ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு, கிளிக் பண்ணிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு 4 செகண்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ லாகின் ஆயிடுச்சு. பட் அடுத்த லாகின் ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ரைட்டுங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இதெல்லாம் கொடுக்குறேன், பட் அதுக்கப்புறம் எரர் அடிச்சுதா இல்லை லாகின் ஆச்சான்னு எப்படி செக் பண்ணுறது? ஏன்னா நம்ம அந்த இதெல்லாம் பழைய ரிப்போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளிக் பண்ணுறது வரைக்கும் தான் போகிறோம். பட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எரர் வந்துச்சா இல்லை வந்து ப்ராடக்ட் பேஜ் லிஸ்டிங் ஆச்சாங்கிறது எப்படி செக் பண்ணுறது? இப்போ இங்கே இருக்க ஏதாவது ஒன்று வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஒரு ப்ராடக்ட்ஸ்னால் எடுத்துக்கும். இது வேணாம். சரி, ஏதோ ஒரு ஆட் டு கார்ட் பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு பார்ப்போம். ஆட் டு கார்ட் பட்டன் ஆச்சுன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? சரி, நிறைய ஆட் டு கார்ட் பட்டன் கூட இருக்கு, அது கூட நம்மளுக்கு வேணாம். இந்த ஷாப்பிங் இந்த கார்ட்டை வந்து ஓப்பன் ஆச்சுன்னா விசிபிள் இருக்குன்னு அர்த்தமா? ஸோ கார்ட் ஐக்கான். ஸோ இங்கே வந்து ஒரு கார்ட் கண்டெய்னர் இருக்கு. ஓகே, இது ஒன்று தான் இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா, அசர்ஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்பெக்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஜ் டாட் லொக்கேட்டர் போட்டு அகெயின் அந்த கார்ட்டு வந்து எனக்கு விசிபிளாக இருக்காங்கிறத நீ செக் பண்ணு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். டாட் டு பி விசிபிள், அதாவது நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த கார்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி. ஓகேங்களா? இப்போ பாஸ் ஆயிடுச்சு. இதே நெகட்டிவ் சினாரியோவில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வரணும். ஒரு போட்டதையும் ஓகே, அது வேறு ஏதோ எரர் மெசேஜ் அப்படி ரேண்டமாக ஒன்று கொடுத்தேன்னா இந்த எரர் வரணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலான்னா, எனக்கு இதே செட் ஆஃப் கோடு தான் மறுபடியும் தேவைப்படுதா, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வேலிட்டுக்கு பதிலாக இன்வேலிட்னு கொடுத்துட்டு யூசர் நேமில் வந்து ஸ்டாண்டர்ட் யூசருக்கு பதிலாக ஏதோ ஒரு என்னோட பேரையே வச்சுருவோம். ஓகேவா? பாஸ்வேர்ட்லாம் அப்படியே விட்டுருவோம். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா 2வது டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். ஏன்னா 2வது டெஸ்ட் கேஸில் மொத்தமாக ரன் பண்ணுறேங்க, அதனால தான் நம்ம இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே இந்த எந்த சர்ச் க்ரைட்டீரியாவுமே ஃபில்டர் க்ரைட்டீரியாவுமே கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடுச்சு டக்குன்னு, ஏன்னா அதில் எக்ஸ்பெக்டட் எல்லாமே நடந்துருச்சு. பட் செகண்டில் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. பாருங்கள், இதுதான் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது அந்த டைட்டில் இங்கே வந்துருச்சு பாருங்கள், இன்வாலிட். இது வந்து வேலிட், ரெண்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் டெஸ்ட் கேஸில் நம்ம இந்த பட்டன் எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம கெட் பை டெக்ஸ்ட் கொடுத்து, கெட் பை டெக்ஸ்ட்னா இந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அப்போது என்ன எரர் மெசேஜ், இங்கே இப்படி ஒரு எரர் மெசேஜ் இருக்கா, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் சினாரியோ நெகட்டிவ் சினாரியோ ரெண்டுமே பாஸ் ஆயிடுச்சு. 5.9 செகண்ட்ஸில் 2 டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. இதனால தான் பிளேரைட்டை சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே நம்ம
மேனுவல் வெயிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் போடலை. ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு லாகின் போட்டு ரெண்டையும் ரிப்பீட் பண்ணி வச்சுருக்கோமா லாகினை, அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணோம்னா, பேஸ்ட் பண்ணால் இந்த அவைட்டு கீவேர்டு வந்து அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அசிங்க்கு போட்டோம்னா அவைட்லேருந்து எரர்லாம் போயிடுச்சு. இப்போ பேஜ்னால் வந்து என்னென்னு கேட்குது. ஸோ நம்ம இங்கே வந்து பேஜ்னே பாஸ் பண்ணுவோம். பேஜுங்கிறது என்னென்னா ஒரு பிளேரிட் டெஸ்ட்லேருந்து வர்ற ஒரு பேஜ். ஓகேவா? அதுதான் அந்த டேப் நம்ம சொன்னோம்ல, அதுதான். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம உள்ள டிஃபால்ட்டாக பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு யூசர் நேம் ஒரு ஸ்ட்ரிங் எதிர்பார்க்குறோம். பாஸ்வேர்டு ஒரு ஸ்ட்ரிங் எதிர்பார்க்குறோம். போட்டு இப்போ இந்த யூசர் நேமை தூக்கி இங்கே போடுறோம். பாஸ்வேர்டை தூக்கி இங்கே போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை தூக்கி அப்படியே நம்ம இங்கிட்ட கால் பண்ணோன்னா வேல்யூஸ் எடுத்துக்கோம். முதல்ல லாகின் மட்டும் கொடுத்துட்டு அதில் 3 என்ன எதிர்பார்க்குதா? ஃபஸ்ட்டு பேஜு, ரெண்டாவது யூசர் நேம், அப்புறம் இது பாஸ்வேர்டு. 3க்கு 3ஐயும் பாஸ் பண்ணியாச்சா? நம்மளுக்கு இப்போ இது தேவையில்லை. ஓகேங்களா? கோடு இன்னும் சிம்பிளிஃபை ஆயிடுச்சா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்? இதை அப்படியே இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டாண்டர்ட் யூஸரை போகிறோம். பாஸ்வேர்டில் சீக்ரெட் சார்ஸை கொடுக்குறோம். கொடுத்துட்டு இது ரெண்டையும் 3 லைன்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது மறுபடியும் ரன் பண்ணோன்னா ரன் ஆகும். இப்போ கோடு வந்து ட்ரை பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க. டு நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த சேம் செட் ஆஃப் கோடில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் போட்டோம். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு ஏதாவது லாகின் பேஜில் ஒரு யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸோட அந்த எக்ஸ்பர்ட் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னா இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே எல்லாம் போய் மாற்ற வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன்லாம் வந்து இப்படி போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் இப்படியும் கூட போட்டிருக்க மாட்டாங்க. தே வில் ஹாவ் அ ஃபோல்டர். இன் ஜென்ரல் தெர் வில் பி SRC ஃபோல்டர். ஸோ அதுக்குள்ளே வந்து என்னென்னா இந்த டெஸ்ட்டை வந்து மூவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோர்ஸ்குள்ளே தான் எல்லா டெஸ்ட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இப்போ ரன் பண்ணேன்னா ரன் ஆகாது. காரணம் நம்மளோட பார்த்தீங்களா நோட்டீஸ் ஃபவுண்ட் வந்துச்சு. காரணம் நம்மளோட கான் ஃபைலில் நம்ம டெஸ்ட் எங்கே வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ./டெஸ்ட்னு போட்டுச்சிருக்காங்களா? ஸோ நம்ம மூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால் ./SRC அதுக்கப்புறம் /டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். கொடுத்தா மட்டும்தான் அந்த நம்ம ஃபோல்டரை மூவ் பண்ணதை காட்டும். ஸோ இது டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம டெஸ்ட் எல்லாத்தையுமே வச்சுருக்கோம். அடுத்து சோர்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அதை வந்து பேஜ்னு வச்சுக்கோம். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் இருக்குல்ல அதோடது. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா ஒரு லாகின் பேஜ் .tsன்னு வச்சுக்கோம். நம்ம கொடுக்குற நேம் தாங்க. ஓகேவா? இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து குயிக்காக என்னன்னு சொன்னால் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். லாகின் பேஜ்னு சொன்னால் இதை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சப்போஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் வரதை நம்ம ஹோம் பேஜ்னு வச்சுக்கலாமா? சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரொடக்ஷனில் நிறைய கோடு வரும். நிறையா கோடு வரும்போது சும்மா எங்கேயா கச்சன்னு போட்டு வச்சுருந்தோன்னா எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பேஜ் நம்ம இந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கோமோ அதே பேஜில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு பேஜுங்கிறத நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். எதுக்காகங்கிறதெல்லாம் நான் அப்புறமேல் சொல்கிறேன். அதர்வைஸ் we can do without page also. Okay, we will see that example. ஓகேங்களா? கிளாஸ் வந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு தேவையில்லை. இதுக்குள்ளே போகும்போது போட்டதையும் இங்கே பேஜுங்கிறது வந்து எரர் காட்டுது. கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட் இம்போர்ட்னு கேட்கும். பிளேரிட் டெஸ்ட்லேருந்து லைப்ரரியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நான் அங்கே அது மூவ் பண்ணிட்டாங்காட்டி இங்கே என்ன பண்ணணும், இங்கே லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அந்த லாகின் பேஜ் கிளாஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லாகின் பேஜில் ஃபர்ஸ்ட் ஒரு எரர் அடிக்குதா? ஓவர் பண்ணோன்னா இந்த கிளாஸை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம இங்கே எக்ஸ்போர்ட்டே கொடுக்கலாம், அதனால தான் சஜஷனில் வரல. ஸோ இங்கே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்குவோம். ஸோ லாகின் பேஜ்னு கொடுத்தாலே சஜஷன்லாம் வந்தாச்சு. அடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அப்போ அங்கேருந்து அதை கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் ஒரு ஃபைல் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் வந்து பிரச்சனை இல்லை. பட் இன் ப்ரொடக்ஷனில் மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் இருக்கும் இல்லைங்களா, மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும், மல்டிபிள் டெஸ்ட் கேஸஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஃபைல்லையும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால் கிளாஸில் போட்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல். பட் இதையே இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஃபைல் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே சிம்பிளாக இருக்கணுங்க. ஓகேங்களா, இங்கே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கூட எழுதலாம். என்ன எழுதலாம்னா, ஏசிங்க்கு போட்டு ஒரு மெத்தட் ஒன்று எழுதுகிறோம், வேலிடேட் கார்ட் ஐகான் இஸ் விசிபிள் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டுட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸில் போட்டோம் அப்படின்னா ஒரு எரர் அடிக்கும். என்ன அடிக்குது, எக்ஸ்பெக்ட் என்னன்னு தெரிலன்னு சொல்லுது. அதே இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் பேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்னா, பேஜை வந்து எனக்கு கொடுறா அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இதை வந்து கால் பண்ணலாம். நம்ம இதிலிருந்தே என்ன பண்ணலாம், அவைட் லாகின் பேஜ் அப்படின்னு கொடுத்து டாட் அடிச்சதையும் இருக்கிற மெத்தட்லாம் வருது. நம்ம ரெண்டாவது கால் பண்ணியாச்சு. ஓகேவா, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க, பேஜ் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி இங்கே வந்து ஒரு எரர் மெசேஜுக்கு, ஸோ நம்ம பேஜில் நம்ம ஹோம் பேஜில் பார்த்தோன்னா நிறைய எரர் மெசேஜ் வருதுங்க. ஓகேவா, அப்போ ஒரு டம்மி இது போட்டோன்னா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வருது. ஒரு லாக்ட் அவுட் யூசர் போட்டோன்னா, ஒரு லாக்ட் அவுட் யூசர் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ரீயூசபிள் மெத்தட் எழுதிக்கும். எப்படின்னா, ஏசிங் வேலிடேட் எரர் மெசேஜ், ஓகேங்களா, விசிபிள் அப்படின்னு கூட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்ம பேஜ் பாஸ் பண்ணோம், ரெண்டாவது எரர் மெசேஜை பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, வெயிட்டில் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்டில் பேஜ் டாட் லொக்கேட் கெட் பை டெக்ஸ்ட் கொடுத்துருவோம், ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ கெட் பை டெக்ஸ்டில் எரர் மெசேஜ் இருக்கா, எரர் மெசேஜ் டாட் டு பி விசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே அடுத்து லாகின் பேஜ் டாட் அப்படின்னு கொடுத்து டாட் அடிச்சதையும் 3 மெத்தட் இருக்குன்னு சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டு 3ஐயும் பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேஜ் கேட்குது, பேஜ் கொடுத்தாச்சு. ரெண்டாவது எரர் மெசேஜ் கேட்குது, ஸோ எரர் மெசேஜையும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட கோடு இப்போ மறுபடியும் பெட்டர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் இன்னொரு ரிஃபைன்மெண்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு இந்த பேஜ்னு எல்லா பக்கமும் பாஸ் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ப்ரைவேட்டில் பேஜ்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, சரி ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டரை வச்சு அங்கே நான் அதை அசைன் பண்ணிடுவேன். அப்போது திஸ் டாட் பேஜ் ஈக்குவல் டு பேஜ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே நீ வந்து பேஜ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு எனக்கு நீ இண்டிவிஜுவலாக மெத்தடில் நீ பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் ஃபங்க்ஷன்லேருந்து ஒன்றா பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் கிளாஸில் இருக்க அந்த பேஜை நான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன். Ctrl D paste, that's it, right? ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சுங்க. இப்போ இதுலேயும் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல மட்டும் நான் பேஜ்னு பாஸ் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆர்குமெண்ட்டிவே நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன், ரைட்? இங்கே இது தேவையில்லை, இங்கே இது தேவையில்லை, இங்கேயும் இது தேவையில்லை.
ஓகேங்களா? இப்போ கோடு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடிச்ச கோடுக்கும், இந்த கோடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா, அதே மாரி ரன் ஆகும். நோ டெஸ்ட் ஃபவுண்ட். எஸ், ஒய் பிளேரெட் கான்ஃபிக் ஃபைலில் நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோம்? ./src/test. ஒருவேளை இந்த டெஸ்ட்டாக இருக்குமோ? என்ன பிரச்சனை? கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எஸ்ஆர்சிக்குள்ளே தானே இருக்கு. எஸ்ஆர்சிக்குள்ள ./test இல்லை, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான். சரிங்க, ஒரு ரீட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைல் ஃபார்மேட் கரெக்டாக தான் இருக்குது. spec.ts தான். ஓகே, இது ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் கோடு தான் ரன் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, ரைட்? ஸோ இதுலேயே கஸ்டம் ஃபிக்சர்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அது என்னென்னா, இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துலையா போய் நீங்கள் ஆப்ஜெக்ட் இப்படி க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக, இதுவும் ஒரு தலைவலி தானே. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, நம்ம கஸ்டம் ஃபிக்சர் க்ரியேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோவில் ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாதி பேர் எப்படியும் பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு போயிருப்பாங்க, வேறு வீடியோ எதாவது பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம், அடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எப்படி கஸ்டம் ஃபிக்சர் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டும் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயமாவது புதுசாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோஸுக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், வீக்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.